Audio Jungle. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் ரொம்ப மேண்டட்டரியான விஷயன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் வந்து என்னென்னா பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் கிட்ஸுக்கு இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் 15 டேஸில் இப்போலாம் பாஸ்போர்ட் வந்து வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீசா. ஸோ வீசா பற்றி ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது வந்து வீடியோயோட எண்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கணும். ட்ரிப்ல யாரெல்லாம் வந்து போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து 2 or 3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். பிகாஸ் விசா ப்ராசஸிங் அப்படி இல்லைன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எங்கே நம்ம வெளியே போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் அது தேவைப்படும். அண்ட் வந்துட்டு மெயின்லி ஆதார் கார்டு. ஸோ கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து டிக்கெட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னா அதோடைய ப்ரூஃப்ஸ். அண்ட் நீங்கள் ஏதோ ஈவெண்ட் பிளான் பண்ணி இங்கே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய அதோடைய ப்ரூஃப் ப்ளஸ் வந்து நீங்கள் ஃப்ளைட்டோட ப்ரூஃப். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லா ப்ரூஃப்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஹாட் காப்பியும் வச்சுருக்கணும். உங்ககிட்ட ஒரு ஒரிஜினல்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் ஃபார் யர் சேஃப்டி திங். ஸோ எங்கே வேணாலும் கேட்பாங்க, நம்ம அது கொடுக்கணும். ஸோ அதுக்காக மெயினாக வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு கேஷ். ஸோ கேஷ் வந்து நீங்கள் இங்கேருந்தே சப்போஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறதுனால இந்தியாவிலேயே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். பர்டிகுலர் அமௌண்ட் உங்ககிட்ட எவ்வளோ உங்கள் பட்ஜெட் நீங்கள் போட்டிருக்கீங்களோ பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் தாய்லாந்து கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கையில் வச்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் தாய்லாந்து போகும்போது இந்தியன் கரன்சியும் கையில் எடுத்துகிட்டே போகணும். இஃப் சப்போஸ் அங்கே போய் உங்கள் தீந்துருச்சு, அமௌண்ட் இல்லை, உங்கள் பட்ஜெட் க்ராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார் அ சேஃப்டி சைட்காக. அண்ட் வந்துட்டு மெயின் திங் வந்து என்னென்னா ஸோ ட்ரெஸ்ஸஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களே அண்டு இந்த ட்ரிப்பு போகிறதுனா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் வந்துட்டு அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சில பேர் பிளான் பண்ணுவீங்க. பட் அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அங்கே போய் வாங்குனீங்கன்னா இங்கே வந்து சீப்பாக கிடைக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இந்தியாவிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். பட் அங்கேயே போய் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி அங்கேயே போட்டு பார்க்கணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷூஸ்லாம் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் ஃபாரின் போனால். அண்ட் வந்துட்டு சன்கிளாஸஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து சே பேக் இந்த மாதிரி திங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்தியாவிலே வாங்கிக்கோங்க. அங்கேயே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே வாங்கி நீட்டாக உங்களுக்கு வந்து ஷூஸாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இங்கேயே வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. தென் வந்து மெயின் திங் என்னென்னா ட்ராலி. ஸோ ட்ராலி வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 பேர் ஒரு பேபி போனோம். ஸோ நாங்கள் வந்து 2 ட்ராலி வாங்கணும். ஸோ நீங்கள் எத்தனை மெம்பர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராலிஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. கையில் வந்து ஹேண்ட் பேக்கேஜ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நீங்கள் ஹேண்ட் பேக்கேஜில் வச்சுட்டு அண்ட் ரிமைனிங் 2 ட்ராலி முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ட்ராலிஸ் எடுத்துகிட்டு போகிறதே இட்ஸ் பெட்டர் டு கோ. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் மேண்டட்டரி திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நம்ம ட்ரிப்பு போகிறோம், ரூமில் கண்டிப்பாக இருக்க மாட்டோம், வெளியே தான் சுற்றிட்டுருப்போம். ஸோ அங்கே வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பே பண்ணி தான் நம்ம வந்து அங்கே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் மறக்காமல். ஸோ இஃப் இன்கேஸ் உங்கள் வீட்டில் செல்ஃபி ஸ்டிக் இல்லைன்னா இட்ஸ் ஓகே. ட்ரிப்புக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு ஸ்டிக் வாங்கிட்டோன்னா சூப்பராக ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். செமையாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மெயினான திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது பேபி நெசசரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது பேபிஸ்க்கு தேவையான மில்க் பவுடர். மில்க் பவுடர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டா பவுடர் கிடைக்காது. ஸோ மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராலர் என்ன இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதை எங்கே வேணாலும் ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பேபி கேரியர் இல்லைன்னா வாங்கிக்கோங்க.
ஸோ ஷோல்டர் கேரியர் இருக்கும்ல, அது வாங்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி பீச், இந்த மாரி வாக்கிங் இந்த மாரி போம்போது, கிட்ஸ தூக்கிட்டு போம்போது நமக்கு அவ்ளோ இதா தெரியாது. ஸோ ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம் சூட். ஸோ நீங்க வந்துட்டு நம்ம இப்போ போறது வந்து ஒரு பீச் இருக்க ஏரியா. ஸோ வந்துட்டு அண்ட் ஐலேண்ட்ஸ் வந்து ரொம்ப நெறையா இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த மாரி ஸ்கூபா டைவிங், அப்புறம் பேராகிளைடிங் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸ் நெறையா இருக்கும். ஸோ நீங்க வந்து பீச்ல அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்விம் சூட் கண்டிப்பா பேபிலருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஷூஸ் இல்லைன்னா ஸ்விம் சூட் அந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதுல நீங்க கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம், நம்ம வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்றோம் அப்படின்னா, அந்த ட்ரிப்புக்கான ஃபுல் அந்த 4 ஆர் 5 டேஸ்க்கான பிளான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெறைய அப்ளிகேஷன் இருக்கு. ட்ரிப் பிளானர் அந்த மாதிரிலாம். ஸோ அதில போயிட்டு நீங்க என்ன இம்பார்ட்டன்டான பிளேஸ்லாம் பார்க்கணுமோ, அது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டே பை டே என்ன ஃபாலோ பண்றீங்களோ, அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி. ஓகே. விசா பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலா தாய்லாந்து வந்து இந்தியன்ஸ்க்கு விசா ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டில் நவம்பர் 15th வரைக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு லாங் லீவ் வருது, நீங்க பிளான் பண்றீங்க, பிஃபோர் நவம்பர் நீங்க போகணும்னு ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா, நீங்க தாய்லாந்துக்கு போயிட்டு வரலாம். அதுல நீங்க வந்து ஒரு ஐ திங்க் 10 to 20,000 நீங்க வந்து காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஆன் அரைவல்ல நீங்க போயிட்டு ஐ மீன் பாஸ்போர்ட் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்க அவங்க எடுப்பாங்க. அண்ட் மத்த வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க காட்டினீங்கன்னா, அவங்க வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ நோ அ காஸ்ட் ஃபார் விசா. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு செம்ம சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, பேஸ்ட் அப்பான் த ட்ரிப் அண்ட் வேற ஏதாவது பிளானிங் ட்ரிப் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. பை. டேக் கேர்.